நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி போட்டு கொடுத்துருவாரு. இதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் வந்து முட்டிக்கும். இவங்க 2 பேரும் மறுபடியும் பாக்ஸிங் ரிங்கில் இறங்கி ஃபைட் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்ண மாட்டார், ஃபுல்லாமே டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டைமுக்கு மேலே அவர் ரொம்ப அக்ரெசிவாக ஃபைட் பண்ணல, நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் அவரையும் அடித்து நாக் அவுட் பண்ணிடுவார். இந்த விஷயத்தை பார்த்த அந்த கிளப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிரண்டு போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஃபைனல் மேட்சுக்கான டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகுறதுல ரொம்ப ஸ்லோவாக சேல் ஆகிட்டு இருக்கும். இதனால் காண்டான நம்ம ஸ்பான்சர் இருக்கார்ல, அவர் இதில் வந்துட்டு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த மேட்சை வச்சு தான் நான் நிறைய ப்ராஃபிட் பார்த்தே ஆகணும், அதனால் இந்த மேட்சை எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்கள்லாம் எப்படி ஆர்வமாக இந்த மேட்சை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர், அவர் வந்துட்டு ஒரு